Shut up your mouth. Once I did woman. எப்படி இருக்கணும்னா நல்லாதான் இருக்கும். யாராவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க raga.thr.fm. அங்க வந்து டீடைல் ஷோ போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட உமாதேவி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கால் பண்ணி திடீர்னு நமக்கு மயக்கம் வந்துட்ட மாதிரியும் ஒரு மாதிரி கிரியா இருக்கிற மாதிரியும் சொன்னோம். நீங்க என்கிட்ட போனை வந்து கட் பண்ணிடாதீங்க, நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட நான் போயிருவேன், அதனால தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வர மாதிரியே பேசணும். மயக்கமே மறியல அந்த மாதிரி பேசுனதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான கதை. இது ராகா. ஹலோ, வணக்கம். உங்களுக்கு வணக்கம். இருங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க, எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுங்க. இருங்க, எனக்கு மூச்சு அடைக்குது, மருந்து போட்டுட்டு திரும்பி கூப்பிடுறேன். யாருங்க அது? இருங்க, எனக்கு இருங்க, போன வச்சிடாதீங்க, இருங்க, மூச்சு அடைக்குது. ஹலோ, என்னது? யாரு நீங்க? இருங்க, நான் பழனியப்பன், இந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டரு. ஹலோ, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க மருந்து சாப்பிடுங்க. இருங்க, அந்த மருந்து எங்க வச்சிருந்து தெரியல. இருங்க, வச்சிடாதீங்க, ஏன்னா நான் திடீர்னு போனை கட் பண்ணிட்டு பேசாம போயிட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே அப்புறம் அன்கான்சியஸ் ஆயிருவேன். நீங்க ஏதாவது கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் மருந்து அப்படியே எடுத்துக்கிறேன். நான் என்ன பேசுறது? நீங்க தானே போன் அடிச்சீங்க, என்னமோ டான்ஸ் நீங்க மூச்சு வாங்குதுன்றீங்க, மருந்து சாப்பிட்டாந்து பேசுங்க. ஏதாவது பேசுங்க. என்ன பேசணும் உங்ககிட்ட? நீங்க யாருன்னு தெரியாம நான் எப்படிங்க பேசுறது? நான் சீரியஸான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். நீங்க நீங்க ஹாஸ்பிடல் தான் போகணும். இருங்க, நான் பேச்ச நிப்பாட்ட கூடாதுங்க, நீங்க பேசணும், ஏதாவது என் காதுல ஏதாவது கேட்கணும், இல்லன்னா அப்படியே டக்குன்னு நின்னுரும். நீங்க ஏதாவது என்ன நிக்கும்? மூச்சு ஏதாவது நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிடல் போங்க. இல்ல, ஏன்னா பக்கத்துல யாரும் இல்ல. அல்ல, நீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன பேச போறீங்க? இருங்க, நான் இப்ப அப்படியே கிடிகிடுன்னு இருக்கேன். நான் என்ன பேசுறேன்? உட்காந்து தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது கேளுங்க அப்படியே. எனக்கு ஒரு மாதிரி நான் கேட்கணும். போன் அடிச்சது நீங்க, என்ன கேட்க சொன்னா நான் என்னத்த கேக்குறது? போனை கட் பண்ணிடாதீங்க, கட் பண்ணது உயிர் சம்பந்தமான விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க மகளை பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிடு, நீங்க ஏதாவது பேசுங்க. ஐயோ கடவுளே, இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு டான்ஸ் உண்மையிலேயே மகன் ஆடுணுமா? எது மூலியமாவா எதுக்கா என்னன்னு சொல்லுங்க. மூலியமா தான். உங்க மகளை பத்தி சொல்லுங்க. போன் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. மயக்கமா வருது. மயக்கம் வந்து உட்காருங்க, இல்லன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் போன் வைக்கிறேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் நான் இப்போ ஓகே ஆயிட்டுனா அப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன். எனக்கு என்ன சொல்றது? ஏதோ சொல்லுங்கன்னா என்ன சொல்றது? உங்களுக்கு நான் என்ன சொன்னாலே மயக்கம் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப உட்காருங்க, நான் ஹாஸ்பிடல் போங்க. இல்ல, என்னால அடிச்சுட்டு பேசி போட்டு மயக்கம் வருதுன்னா நான் என்ன செய்ய? உங்க மகளை பத்தி சொல்லுங்க. என் மகளை பத்தி சொல்ல, நான் அவங்க டான்ஸ் ஆடாங்க, ஆனா இப்பெல்லாம் ஆடுறது இல்லங்க. சரிங்க, பரவாயில்ல, நான் வச்சிடுறேன். நீங்க ஹாஸ்பிடல் போய் பாருங்க. நீங்க வச்சிட்டீங்கன்னா அப்படியே எனக்கு நினைவு இல்லாம இங்கேயே மயக்கம் போட்டு நீங்க போட்டு போன் அடிச்சு போட்டு உளுந்து மயக்கி போட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன செய்யணும்? இத பாருங்க, பயமுறுத்துறீங்களா? பயந்தாள் எல்லாம் நாங்க இல்ல. இது அநியாயமா இருக்கு. நீங்களே போன் அடிச்சு போட்டு யாரு எவருன்னு தெரியாது டான்ஸ் கேக்குறீங்க, மயக்க வருதுன்றீங்க, முடியலன்னா போனை வச்சுட்டு உங்க ஆபீஸ்ல எங்க வேலை செய்யறீங்களா என்னது? நீங்க ஹாஸ்பிடல் போங்க. ஆபீஸ்ல யாரும் இல்ல, யாராவது வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசி நிப்பாட்டிடாதீங்க. பேசுறதுக்கு தான் உங்களுக்கு மயக்கம் வருதுன்றீங்க, அப்புறம் நான் எப்படி பேசுறது? நீங்க சும்மா பேசுங்க. சொந்தமா பேசுனா என்ன லூசா? இல்ல, ஒரு பாட்டு பாடுங்க. கடவுளே, சரிங்க, நான் வைக்கிறேன். தூங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நான் சொல்ல? ஏதாவது சொல்லுங்க, இல்லாத ஒரு பாட்டு. ஐயோ, உங்களுக்கு ஏதாச்சும் உண்மையிலேயே ஏதாச்சும் ஆயிர போது நீங்க ஹாஸ்பிடல் போங்க. எனக்கு போக முடியாது, யாராவது வரணும். நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க திரும்ப அதே சொல்றீங்க. ஏதாவது பேசு. என்னய்யா பேசு? யோ, ஹலோ, என்னய்யா நீங்க? ஐயோ, உயிரா இருக்கீங்களா? என்னது, என்ன பிரச்சனை? எனக்கு அப்படியே மயக்கமா வருது. நீங்க சும்மா பேச வருதா? போனை வச்சுட்டு ஹாஸ்பிடல் போங்க. என்னையும் நான் போன் வைக்க முடியாது. போன் வச்சா அப்புறம் நான் மயக்கப்பட்டு விழுந்துருவேன். ஏதாவது காதுல கேட்கணும். கையில வச்சுக்கிட்டே நீங்க மயக்கப்பட்டு விழுங்க. இல்ல, நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு சொல்லுங்க. வீட்டுக்காரர்கிட்ட பேசணுமா? இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. பழனிசாமியா? பழனிசாமி கிட்ட நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ, இது எப்படி இருக்கு? ஹலோ, யார் இது? உதயா. ஐயோ கடவுளே, என்னைய சுத்தல விட்டுட்டீங்களே. யார் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்தது? உங்க வீட்டுக்காரர் குமார் தான் கொடுத்தாரு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐயோ முருகா, கடவுளே. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Shut up your mouth. Once at the woman. எப்படி இருக்கணும்னா நல்லாதான் இருக்கும். யாராவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க raga.thr.fm. அங்க வந்து டீடைல் ஷோ போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட உமாதேவி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கால் பண்ணி திடீர்னு நமக்கு மயக்கம் வந்துட்ட மாதிரியும் ஒரு மாதிரி கிரியா இருக்கிற மாதிரியும் சொன்னோம். நீங்க என்கிட்ட போனை வந்து கட் பண்ணிடாதீங்க. நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட நான் போனாலும் போயிருவேன். அதனால தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வர மாதிரியே பேசணும். மயக்கமே மறியல அந்த மாதிரி பேசுனதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான கதை. இது ராகா. ஹலோ, வணக்கம். உங்களுக்கு வணக்கம். இருங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க. எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுங்க. இருங்க, எனக்கு மூச்சு அடைக்குது. மருந்து போட்டுட்டு திரும்பி கூப்பிடுறேன். யாருங்க அது? இருங்க, எனக்கு இருங்க, போனை வச்சிடாதீங்க. இருங்க, மூச்சு அடைக்குது. ஹலோ, என்னது? யாரு நீங்க? இருங்க, நான் பழனியப்பன், இந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டரு. ஹலோ, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க மருந்து சாப்பிடுங்க. இருங்க, அந்த மருந்து எங்க வச்சிருந்து தெரியல. இருங்க, வச்சிடாதீங்க. ஏன்னா நான் திடீர்னு போனை கட் பண்ணிட்டு பேசாம போயிட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே அப்புறம் அன்கான்சியஸ் ஆயிருவேன். நீங்க ஏதாவது கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் மருந்து அப்படியே எடுத்துக்கிறேன். நான் என்ன பேசுறது? நீங்க தானே போன் அடிச்சீங்க, என்னமோ டான்ஸ் மூச்சு வாங்குதுன்றீங்க. மருந்து சாப்பிட்டு பேசுங்க. ஏதாவது பேசுங்க. என்ன பேசணும் உங்ககிட்ட? நீங்க யாருன்னு தெரியாம நான் எப்படிங்க பேசுறது? நான் சீரியஸான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். நீங்க நீங்க ஹாஸ்பிடல் தான் போகணும். இருங்க, நான் பேச்ச நிப்பாட்ட கூடாதுங்க. நீங்க பேசணும். ஏதாவது என் காதுல ஏதாவது கேட்கணும். இல்லன்னா அப்படியே டக்குன்னு நின்னுரும். நீங்க ஏதாவது என்ன நிக்கும்? மூச்சு நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிடல் போங்க. இல்ல, ஏன்னா பக்கத்துல யாரும் இல்ல. அல்ல, நீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன பேச போறீங்க? இருங்க, நான் இப்ப அப்படியே கிடிகிடுன்னு இருக்கேன். நான் என்ன பேசுறேன்? உட்காந்துதான் இருக்கேன். ஏதாவது கேளுங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி. நான் கேட்கணும். போன் அடிச்சது நீங்க, என்ன கேட்க சொன்னா நான் என்னத்த கேக்குறது? போனை கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணி உயிர் சம்பந்தமான விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க மகளை பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுங்க. ஏதாவது பேசுங்க. ஐயோ கடவுளே, இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு டான்ஸ் உண்மையிலேயே மக ஆடுனுமா? எது மூலியமாவா எதுக்கா என்னன்னு சொல்லுங்க. மூலியமா தான். உங்க மகளை பத்தி சொல்லுங்க. போன் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. மயக்கமா வருது. மயக்கம் வந்து உட்காருங்க, இல்லன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் போன் வைக்கிறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் நான் இப்போ ஓகே ஆயிட்டுன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன். எனக்கு என்ன சொல்றது? ஏதோ சொல்லுங்கன்னா என்ன சொல்றது? உங்களுக்கு நான் என்ன சொன்னாலே மயக்கம் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப உட்காருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போங்க. இல்ல, என்னால அடிச்சு விட்டு பேசி விட்டு மயக்கம் வருதுன்னா நான் என்ன செய்ய? உங்க மகளை பத்தி சொல்லுங்க. என் மகளை பத்தி சொல்ல, நான் அவங்க டான்ஸ் ஆடாங்க, ஆனா இப்பெல்லாம் ஆடுறது இல்லங்க. சரிங்க, பரவாயில்ல, நான் வச்சிடுறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நீங்க வச்சிட்டீங்கன்னா அப்படியே எனக்கு நினைவு இல்லாம இங்கேயே மயக்கம் போட்டு என்ன நீங்க போட்டு போன் அடிச்சு போட்டு உளுந்து மயக்கி போட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன செய்யணும்? இத பாருங்க, பயமுறுத்துறீங்களா? பயந்தாள் எல்லாம் நாங்க இல்ல. இது அநியாயமா இருக்கு. நீங்களே போன் அடிச்சு போட்டு யாரு எவருன்னு தெரியாது டான்ஸ் கேக்குறீங்க, மயக்கம் வருதுன்றீங்க, முடியலன்னா போனை வச்சுட்டு உங்க ஆபீஸ்ல எங்க வேலை செய்யறீங்களா என்னது நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. ஆபீஸ்ல யாரும் இல்ல. யாராவது வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசி நிப்பாட்டிடாதீங்க. பேசுறதுக்கு தான் உங்களுக்கு மயக்கம் வருதுன்றீங்க, அப்புறம் நான் எப்படி பேசுறது? நீங்க சும்மா பேசுங்க. சும்மா ஏதாவது பேச நான் என்ன லூசா? இல்ல, ஒரு பாட்டு பாடுங்க. கடவுளே, சரிங்க, நான் வைக்கிறேன். தூங்க. ஏதாவது சொல்லுங்க. என்ன நான் சொல்ல? ஏதாவது சொல்லுங்க. இல்லாத ஒரு பாட்டு. ஐயோ, உங்களுக்கு ஏதாச்சும் உண்மையிலேயே ஏதாச்சும் ஆயிர போது நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. எனக்கு போக முடியாது, யாராவது வரணும். நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க திரும்ப அதே சொல்றீங்க. ஏதாவது பேசு. என்னய்யா பேசு? யோ, ஹலோ, என்னய்யா நீங்க? ஐயோ, உயிரா இருக்கீங்களா? என்னது, என்ன பிரச்சனை? எனக்கு அப்படியே மயக்கமா வருது. நீங்க சும்மா மயக்கம் வருதா? போனை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. என்னையும் நான் போன் வைக்க முடியாது. போன் வச்சா அப்புறம் நான் மயக்க போட்டு விழுந்துருவேன். ஏதாவது காதுல கேட்கணும். கையில வச்சுக்கிட்டே நீங்க மயக்கப்பட்டு விழுங்க. இல்ல, நீங்க சொல்லுங்க. இது எப்படி இருக்கு சொல்லுங்க. வீட்டுக்காரர்கிட்ட பேசணுமா? இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. பழனிசாமியா?